ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம HTML சீரிஸோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து கலர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலர்ஸ் பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டைல்லே வந்து நம்ம கலரு, பேக்ரவுண்ட் கலர்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு தான் நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். கலர்ஸில் வந்து நம்ம நிறைய மெத்தடில் நம்ம அப்ளை பண்ணலாம். சாதாரணமாக சொல்லணும்னா, இப்போ வந்து இந்த மாதிரி ப்ளூ, எல்லோ, இந்த மாதிரி டைரெக்டாக கலர் நேம் கொடுத்தும் கலர் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லையா, உங்களுக்கு வந்து நல்லா இப்போ வந்து கலர் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸோட நேம் தெரியாது. ஸோ வந்து எல்லா கலரும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. இதே இது வந்து அதுக்கு வந்து இன்னொரு 3 மெத்தட்ஸ் இருக்கு. அதாவது என்னன்னா, ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. ஹெக்ஸாடெசிமல்ல கலர்ஸோட வேல்யூஸ் இருக்கும். அதை நீங்க எடுத்து அப்ளை பண்ணீங்கனாலும் கலர் மாறும். அதே மாதிரி செகண்ட் வந்து ஆர்ஜிபி வேல்யூ. ஆர்ஜிபி வந்து அந்த மெத்தட் வந்து எப்படி யூஸ் ஆகும்னா, ஆர்ஜிபி யூஸ் பண்ணி கலர்ஸை வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. அதுவுமே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா கலர்ஸ் மாறும். அதே மாதிரி ஹெச்எஸ்எல் அது 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 யூஸ் பண்ணீங்கனாலுமே கலர் மாறும். இந்த 3 டைப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டேரெக்டாகவும் நீங்கள் கலர் நேம் கொடுக்கலாம். இந்த 3 டைப்ஸ் யூஸ் பண்ணியும் கலர் நேம் கொடுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட் 2 மெத்தட் மட்டும் பார்த்துக்குவோம். அதாவது என்னன்னா, ஹெக்ஸாடெசிமல் அண்ட் ஆர்ஜிபிஏ. இது 2 மட்டும் இப்போதைக்கு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். டைரக்டா வந்து கலர் நேம் கொடுக்கறத பார்த்துட்டோம். டைரக்டா கலர் நேம் நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா? அதனால வந்து இந்த மெத்தடு நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஆர்ஜிபி வேல்யூவும் ஹெக்ஸாடெசிமலும் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, ஓகே. ஹெக்ஸாடெசிமல் ஆர்ஜிபியுமே நிறைய வேல்யூஸ் இருக்கும்ல. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, நீங்க அதுக்கு வந்து குரோம்ல வந்து கலர் பிக்கர்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கணும். பாருங்க, கலர் பிக்கர் எக்ஸ்டென்ஷன் குரோம் இப்படி டைப் பண்ணீங்கன்னா செகண்டா இருக்கு பாருங்க, கலர் பிக்கர் ஃபார் குரோம். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ஒரு பட்டன் இருக்கு. எனக்கு வந்து ரிமூவ் ஃப்ரம் குரோம்னு காட்டுது. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து அதை வந்து ஆட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஆட் பண்ணி தான் கலர் பிக்கரை வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால எனக்கு ஆல்ரெடி ஆட் பண்ணதுனால ரிமூவ் ஃப்ரம் த குரோம்னு காட்டுது. உங்களுக்கு வந்து ஆட் குரோம்னு தான் காட்டும். நீங்க அதை ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க பாருங்க, கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் வந்துடும். அதில் வந்து நம்ம வந்து எதில் வந்து கர்சரை வச்சாலும் அது கலரோட ஹெக்ஸா வேல்யூ காட்டிடும். இப்போ வந்து ஹெக்ஸா வேல்யூவும் ஆர்ஜிபி வேல்யூ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹெக்ஸா வேல்யூ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஹெக்ஸா வேல்யூ இப்போ வந்து நான் இந்த ப்ளூ கலரை வச்சுட்டேன். இதை வந்து ஒரு வேல்யூ காட்டுது, அங்கே வச்சோன்னே ஒரு வேல்யூ காட்டுது. இந்த கலரை வந்து நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். இதை வந்து இந்த இடத்துல வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டேன். இப்போ லோட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஆனா ப்ளூ கலர் மாறவே இல்ல. அது வந்து ஆல்ரெடி இருக்கிறத நம்ம எரேஸ் பண்ணனால அது டிஃபால்ட் கலருக்கு பிளாக் கலருக்கு தான் வந்துருச்சு. ஏன் ப்ளூ கலர் மாறல? ஏன்னா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூல எப்பயுமே வந்து நீங்க அந்த கலர் பிக்கர்ல வந்து இருங்க நான் காட்டுறேன். கலர் பிக்கர்ல வந்து நீங்க குடுக்குற கலர் வந்து காட்டிரும். ஹெக்ஸா வேல்யூ காட்டும். அத வந்து நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கணும். காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணணும். ஆனா நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க அந்த வேல்யூக்கு முன்னாடி இந்த ஹேஷ் சிம்பல ஆட் பண்ணணும். இந்த ஆட் சிம்பிள் ஆட் பண்ணா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். கலர் பிக்கர்ல கலர் பிக்கர்ல இந்த வேல்யூ மட்டும் தான் காட்டும். இந்த சிம்பிளை வந்து நீங்க ஆட் பண்ணா மட்டும்தான் அது வந்து இந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இதை ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்றேன். இப்போ கலர் பாருங்க. ஓகேவா? பாருங்க, இப்போ கலர் பாருங்க. இப்போ கலர் மாறிடுச்சு பாருங்க. ஓகே, இவ்வளவுதான் ஹெக்ஸாடெசிமல். கன்ஃபார்மா இந்த கலர் வந்து அந்த வேல்யூல நீங்க காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு இந்த சிம்பிள் போட்டுட்டு தான், இந்த ஹேஷ் சிம்பிள் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இந்த வேல்யூவை பேஸ்ட் பண்ணணும். இதை போடாம நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? ரெண்டாவது ஆர்ஜிபிஏ வேல்யூ. இதுல வந்து ஆர்ஜிபிஏ வேல்யூ எடுக்கணும். ஆர்ஜிபி வேல்யூ எடுக்கணும். இந்த கலர் எடுத்துக்குவோம். ஆர்ஜிபிஏ வேல்யூ இதான் ஆர்ஜிபி. ஆர்ஜிபி தான் இதுல இருக்கு. நம்ம ஏ வந்து எப்படி யூஸ் பண்ண போறோம்னு நம்ம காட்டுவோம். இது ஆர்ஜிபி வேல்யூ. ஓகேவா?
இதை காப்பி பண்ணியாச்சு. இதே கலர்ல தான் பேஸ்ட் பண்ண போறோம். வேற எதுலையுமே மாற்ற போறோம். பேஸ்ட் பண்ணியாச்சு. RGB வேல்யூவை பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்க, RGB வேல்யூ நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். பண்ணோன்னே அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த கலர் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. அதில் இருக்கிறத அப்படியே RGB வேல்யூவில் அதில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி போட்டால் போதும். ஓகேவா? பண்ணாலே அதுவே மாறிடும். இப்போ வந்து பாருங்க, வேற கலர் நான் எடுத்து கொடுக்குறேன். ரெட் கலர் கூட கொடுப்போம். எக்ஸ்ட்ரா வேல்யூ தான் வருது. RGB கன்வெர்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு ஓகே, அதை பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? RGB வேல்யூவில் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணால் போதும். ஹெக்ஸாடெசிமலுக்கு தான் நம்ம அந்த ஆஸ் சிம்பிள் போடணும். இதில் வந்து நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவை. சரி, இப்போ RGB ஏன்னு சொல்கிறோமே, அது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து 3 இது தான் இருக்குது. 3 இது தான் இருக்குது. இது கலருக்கு மட்டும்தான். RGBன்றது கலர் மட்டும்தான். இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறப்ப என்னன்னா ஒப்பாசிட்டியை வந்து நீங்கள் இதில் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் வந்து ஏவை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு இந்த எல்லா வேல்யூலும் கமா போட்டுக்கோங்க. எல்லா வேல்யூலும் கமாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கமா ஆட் பண்ணலைன்னா ஒர்க் ஆகாது. ஓகேவா? இப்போ 1.0ன்னு கொடுக்குறேன். இது டிஃபால்ட் வேல்யூ. டிஃபால்ட்டாக அந்த கலர் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். இதில் ஒப்பாசிட்டி அப்ளைவே ஆகாது. அப்படியே இருக்கும். அந்த கலர் எந்த சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இதோட மினிமம் வேல்யூ வந்து இதோட மினிமம் வேல்யூ வந்து 0.1ல இருந்து 1.0 வரைக்கும் தான். அதுக்கு மேலே நீங்கள் என்ன ஒப்பாசிட்டி போட்டாலும் ஒர்க் ஆகாது. அதுக்கு மேலே 2 அந்த மாதிரிலாம் போடாதீங்க, ஒர்க் ஆகாது. 0.1, 0.2, 0.3, 0.4 இந்த மாதிரி தான் போடணும். அது 1 வரைக்கும் தான் போடணும். அது மட்டும் தான் ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 0.4 போடுறேன். பார்த்தீங்களா? ஒப்பாசிட்டி அப்ளை ஆகாது. அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகலை. ஆனால் அந்த கலரோட வந்து எஃபெக்ட் வந்து, அதாவது அந்த கலர் வந்து கொஞ்சம் வந்து பிளர் ஆன மாதிரி, கொஞ்சம் வந்து ஓவர் ஷேட் ஆன மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? இந்த கலர் வந்து லைட்டாக வந்து அது வந்து அந்த பிரைட்னஸ் வந்து குறைஞ்சிருக்கு. பார்த்தீங்களா? இதே மாதிரி தான். இது வந்து 0.8 வைங்க. 8 வச்சிங்கன்னா கொஞ்சம் கூடும் பாருங்க. மறுபடியும் அதோட கலர் கொஞ்சம் கூடும். கொஞ்சம் கூடுதா? இப்போ வந்து 0.2 வைங்க. 2 வச்சிங்கன்னா பாருங்க ரொம்ப டிம் ஆகுதா? இப்போ வந்து 0 வச்சிருங்க. 0 வச்சிங்கன்னா ஒன்றும் தெரியாது. ஒன்றுமே தெரியாது. டோட்டலாக அது வந்து ஹைட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து கலர்ஸில் வந்து ஒப்பாசிட்டி யூஸ் பண்ணுறது. இது வந்து ஒப்பாசிட்டி வந்து இதில் மட்டும் யூஸ் ஆகுது. இமேஜில் இருந்து நிறைய இடத்துல வந்து ஒப்பாசிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான். கலர்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.